ஒரு தக்காளி தொக்கு செஞ்சு வச்சிங்கன்னா அன்றைக்கி செய்கிற எல்லா சாப்பாட்டு கூடயும் தொட்டுக்கலாம். இந்த தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் காஞ்சோடனே 1 இன்ச்சு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. சோம்பும் பட்டையும் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 10 பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோடனே 6 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பழுத்துருச்சு. நல்ல வெங்காயம் பொன்னிறமாக ஆன பிறகு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. நல்லா எண்ணெயில் கோட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு வானலில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். தக்காளியோட ஜூஸ்லேயே நல்லா குக் ஆகும். இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். காரம் கம்மியாக இருக்குது, அதனால் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணேன். இந்த மாதிரி கரண்டியில் சாப் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த தக்காளியும் வெங்காயமும் ஒன்று சேர்ந்து கலந்து வரும் ஒரே கலவையாக. ஃபைனலாக டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹெல்தி டேஸ்டியான ரெசிபிக்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். ஒரு தக்காளி தொக்கை சாதத்தில் பிசைஞ்சிங்கன்னா தக்காளி சாதம் ரெடி. ப்ரெட்டில் வச்சு சீஸை டாப் பண்ணி டோஸ்ட் பண்ணிங்கன்னா சீஸ் டொமேட்டோ சாண்ட்விச் ரெடி. இது சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணியும் சாப்பிட்லாம். கிறிஸ்பியான தோசையிலையும் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் எந்த மாதிரி இந்த தொக்கை சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.